கமான் கேப்டன், நம்ம நல்லா ஆடினேன். இன்னைக்கு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிளேயர்ஸ் இல்லை. நம்மளோட பிளேயர்ஸ் லாஸ்ட் டைம்ல வர முடியல. 2 பவுலர்ஸ் ஷார்ட்டு இருந்தாலுமே நம்ம சொல்ல முடியாது. நல்ல டீம், நல்லா விளையாடினாங்க. நம்மளோட முடிஞ்ச பெஸ்ட் போட்டோம். நல்ல கேம் தான் இது. இருந்தாலும் லாஸ் ஆயிருக்கும். கிட்ட வந்தா கம்மி ஸ்கோர்னாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். தோத்தாலுமே ஜெயிச்ச ஃபீல் இருக்கு. பரவாயில்ல. அடுத்த டோர்னமெண்ட் ஆமா ஃபைட் பண்ணி என்ன பிளான் நெக்ஸ்ட் சொல்லுங்க. விட்டதை அடுத்த டோர்னமெண்ட்ல பிடிக்கிறோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் நாளைக்கு மேட்ச் இருக்கு. நாளைக்கு ஒரு 50 ஓவர் ஒயிட் பால் இருக்கு. இங்க தோத்ததை அங்க விரிய தீக்கிறோம். அங்க இருக்கிறவனுங்களை ப்ரிப்பரேஷன் அப்படி எந்த பிளேஸ் போடுறாரு இல்ல, முதல்ல டீம் டிஸ்கஷனே நிறைய இருக்கு. இனிமே ரெகுலர் வராதவங்களை தூக்கணும். கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வராதவங்க எல்லாம் இனிமே டீம்ல சேர்க்க கூடாது. இது வந்து பெரிய அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு 2 பவுலர் இருந்தா நம்ம வின் பண்ணிரலாம். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா தினேஷ் நல்ல பேட்டிங் ஆடினா போல. ஃபாசிர் பேட் அண்ட் போல் நல்லா போட்டா போல. அவரு ஒரு நல்ல டீமுக்கு ஒரு செம்ம தூண்னே சொல்லலாம். ஃபாசிரை தினேஷ் வந்து சொல்லவே வேணாம், பேட் அண்ட் பால் நல்லா போட்டா போல. ஆல்ரவுண்டரா இருந்தா போல. ஃபாசிருமே ஆல்ரவுண்டரா இருந்தா போல. அப்சல்யூட்லி நானும் ஒரு நல்ல 2-3 கேட்ச் எடுத்தேன். இருந்தாலும் சொல்லணும்ல, நல்ல ஃபீல்டிங் பண்ணேன். நல்ல நான் சொல்றேன். அதாவது நல்ல 2 நல்ல பேக்ல ஓடிட்டு அப்படியே பிடிச்சிங்க. ஒரு 20 பின்னாடி ஓடி பிடிச்சிட்டேன். 30 இருந்து பவுண்டரி லைன்ல பின்னாடி ஓடி பிடிச்சிட்டேன். நல்ல கேட்ச் நான் தான் சொல்லணும். ஏன்னா உங்க கேட்ச் அது. ஓகே, அது வந்துட்டு நோ வேர்ட்ஸ். ஓகே, மார்வலஸ். வேற என்ன சொல்லுங்க நெக்ஸ்ட் டீமை பத்தி என்ன சொல்றது வேற. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் நாம நாளைக்கு ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்கி எடுக்கிறோம். அவ்வளவுதான். வெறித்தனமா. See you guys. Bye bye. We'll meet. Thank you. Come on guys. After finish the match.